ஸோ ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் அப்பார்ட் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், ரைட்? இந்த ப்ரூஃப் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ்ஸை டிரைவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ்ஸை டிரைவ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா எல்ஹெச்எஸ்லேருந்து ஒரு டேர்ம் டிரைவ் பண்ணுறீங்க, ஆர்ஹெச்எஸ்லேருந்து அந்த சேம் டேர்மை டிரைவ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்ஹெச்எஸ் எக்ஸ் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ப்ரொசீஜர். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது? கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சரி, டேரெக்டாக ஆர்ஹெச்எஸ் டிரைவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை எல்ஹெச்எஸ்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு அதே வேல்யூவை கொண்டு வர பாருங்கள். ஓகே, ஸோ நான் டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸாக மாற்றிக்கிட்டா ஈஸின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொசிகண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதலாம். மைனஸ் காட் எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதலாம், ரைட்? த ஹோல் ஸ்கொயர். இங்கே காட் தீட்டாவை 1/tan எழுதி தப்பு பண்ணாதீங்க. இங்கே சைனுக்கு மாற்றியாச்சுன்னா இங்கேயும் சைன் ஆர் காஸ்க்கு மாற்ற ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா லைக் டினாமினேட்டர். ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ இந்த ஸ்கொயரை ரெண்டு டேர்முக்கு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் தீட்டா ஸ்கொயர்னு எழுதக்கூடாது, சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதணும். இப்போ ஆர்ஹெச்எஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். ஆர்ஹெச்எஸில் 1 மைனஸ் காஸ் இருக்குது நியூமரேட்டரில், ஆனால் டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் காஸ் இருக்குது. நியூமரேட்டர் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம். அப்போ ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? அது என்னங்கிறத பார்க்கலாம். டினாமினேட்டரை மட்டும் ஏதோ சேஞ்ச் பண்ணால் போதும்ல. இப்போ டினாமினேட்டர் சைன் ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு எதாவது ஐடென்டி அப்ளை பண்ண முடியுமா? நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும்ல. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நியூமரேட்டர் வேறு, டினாமினேட்டர் வேறு. டினாமினேட்டரில் இருக்கிறது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, தட் இஸ் காஸ் தீட்டாக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்குது. ஆனால் நியூமரேட்டரில் 1 மைனஸ் காஸ் ரெண்டுக்கும் காமனாக ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது இது கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். டினாமினேட்டரில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குல்ல, 1 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம் தானே? தப்பு இல்லைல்ல, 1 ஸ்கொயரும் 1 தானே. இப்போ டினாமினேட்டர் என்ன ஃபார்முக்கு மாறிடுச்சு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முக்கு மாறிடுச்சா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தட் கேன் பி எக்ஸ்பேண்டட் as a plus b into a minus b, right? So numeratorல 1 minus cos theta the whole square இருக்கு. denominator எப்படி expand பண்ணலாம்? 1 plus cos theta into 1 minus cos theta. இப்போ denominatorல 1 minus cos theta ஒரு term இருக்கு. numeratorல அதே 1 minus cos theta ரெண்டு term இருக்கு. அப்போ இதில் ஒரு term இதில் ஒரு term கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 minus cos theta divided by 1 plus cos theta which is equal to RHS. Hence proved. அவ்வளோதான். ஓகே, இதான் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கு, ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுலேயே செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஆர் காஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ண தேவையில்ல, சிம்பிளிஃபை பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் காமனாக ஏதாவது வெளியே எடுக்க முடியுமா, இல்லை லைக் டினாமினேட்டராக இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே பண்ண முடியலன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். காஸ் இன்டூ காஸ் என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகே, ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் ஏ. ரெண்டு டேர்ம் இருந்ததுன்னா ப்ராக்கெட் போடுங்க. 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ. ரெண்டு 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர். தயவு செஞ்சு 1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர்லாம் இதை எழுதாதீங்க. 1 ப்ளஸ் சைன் ஏ ரெண்டு டேர்ம் இருக்குது, அதுக்கு தான் காமனாக ஸ்கொயர் போடணும். 1 ப்ளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் எழுதுவோம் இல்லையா? 1 ப்ளஸ் சைன் ஏ இன்டூ காஸ் ஏ. ரெண்டு டேர்ம் வந்துச்சுன்னா ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இந்த 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்குல்ல, இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இருக்குது தானே? ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் 1 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் sin square a, இது b square plus 2ab
2 into 1 into sin A. 2 into 1 is 2, so 2 sin A divided by, in the denominator we have 1 plus sin A into cos A. Now just combine this cos square A and plus sin square A. It becomes 1, right? Sin square A plus cos square A is equal to 1. 1 plus, already we have 1 square. 1 square is 1 again, right? So 1 plus 1. மீதி என்ன term இருக்கு? 2 sin A. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 1 plus 2 sin A அப்படியே 3 sin A லாம் எழுதுவீங்க. இதெல்லாம் தப்பு. இது இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஓகே, இது ரெண்டும் லைக் டேர்மே கிடையாது. லைக் டேர்ம் இஸ் நத்திங் பட் sin A டேர்மை sin A டேர்ம் கூட தான் ஆட் பண்ணணும். நம்பர் டேர்மை நம்பர் டேர்ம் கூட தான் ஆட் பண்ணணும். இங்கே எதெல்லாம் நம்பர் டேர்ம்? இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் தான் நம்பர் டேர்ம். இது நமக்கு sin A டேர்ம். இதை இது கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ 1 plus 1 என்ன நமக்கு? 2. ஸோ 2 plus 2 sin A divided by 1 plus sin A into cos A. இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், 2 காமனாக எடுக்கலாம், வெளியே எடுக்கலாம்ல. 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 plus sin A divided by 1 plus sin A into cos A. சரி, 1 plus sin A 1 plus sin A கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 divided by cos A கிடைச்சிருக்கு. This can be written as 2 into 1 by cos A, right? What is 1 by cos A? Secant A. So this is equal to 2 secant A. இதுதான் நம்ம RHS prove பண்ணணும். பண்ணியாச்சு. This is equal to RHS, hence proved. Next, question number 3. Convert everything in terms of sin or cos. Tan theta எப்படி எழுதலாம்? டைரக்டாக நான் அப்ளை பண்ணுறேன். LHS equal to, see in the numerator this question. ஓகே, tan theta இருக்குது. tan thetaவை sin theta by cos theta எழுதுகிறேன். whole divided by 1 minus cot theta இருக்குது. cos theta divided by sin theta. இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் இல்லையா? ஸோ ப்ளஸ், நியூமரேட்டரில் cot theta இருக்குது. ஸோ cos divided by sin theta minus 1 minus cos, sin theta by cos theta. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே டிவைடட் பை 1 போட்டுக்கோ, 1 போட்டுக்கோ. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். டினாமினேட்டர்லேயே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சு sin theta minus cos theta divided by sin theta plus second term numerator இருக்க fraction அப்படியே வச்சுக்கிட்டு denominator இருக்க fraction cross multiply பண்ணுங்க. cos theta minus sin theta divided by cos theta. Now you can take reciprocal. sin theta divided by cos theta into இந்த division symbol multiplication மாறப்போ இதை அப்படியே reciprocate பண்ணி எழுதுறோம். அப்போ sin theta divided by sin theta minus cos theta plus இது ஒரு term, இதுக்கு தனியாக ஒரு bracket போட்டுக்கோங்க. இங்கே cos theta divided by sin theta, again take reciprocal. cos theta divided by cos theta minus sin theta கிடைக்குமா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ், நல்லா லிசன் பண்ணுங்கள். What is sin into sin? Sin theta into sin theta எப்படி எழுதலாம்? sin square theta divided by denominator அப்படியே வச்சுக்கோங்க. cos theta into இந்த ரெண்டு டேர்ம் இருக்கிறதால நான் bracket போட்டுக்கிறேன். sin theta minus cos theta plus cos theta into cos theta is cos square theta divided by sin theta into ரெண்டு டேர்ம் இருக்கிறதால நான் brackets எழுதுகிறேன். cos theta minus sin theta. ஓகே, ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன். இங்கே சைன் மைனஸ் காஸ் இருக்குது, இங்கே காஸ் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இந்த காஸ் மைனஸ் சைனை நான் சைன் மைனஸ் காஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு மைனஸை வெளியே எடுத்தால் தான் அது பாசிபிள். ஓகே, சி காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸை வெளியே எடுத்துடுறீங்க. மைனஸை வெளியே எடுத்துட்டா என்ன ஆகும்? ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ மைனஸ் டம் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுன்னா அப்போ சைன் தீட்டா டைம் ப்ளஸ்
sin theta term sin theta term இப்போ ப்ளஸ் cos theta term வந்து மைனஸாக மாறிடும். கரெக்ட்? அந்த ப்ராசஸ் தான் இங்கே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது, அப்படியே வச்சுக்கோங்க. sin square theta divided by cos theta into sin theta minus cos theta plus cos square theta divided by sin square theta into ஒரு மைனஸ் வெளியே எடுக்கணும்னு சொன்னா அந்த மைனஸ் முன்னாடி வச்சுக்கோங்க. மைனஸ் sin theta sin theta minus sin theta into இப்போ sin theta minus cos theta வரும். ஏன்னா நம்ம மைனஸை வெளியே எடுத்துட்டோம், இங்கே இருக்குது மைனஸ். ஓகே, இந்த மைனஸை வெளியே எடுத்ததால் இந்த காஸ் மைனஸ் சைன் என்னவா மாறிடுச்சு? சைன் மைனஸ் காஸாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? இங்கே மைனஸ் வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடும். இப்போ நமக்கு என்ன டேர்ம் இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு sin theta minus cos theta minus cos square theta divided by sin theta into sin theta minus cos theta. இங்கே cos theta. ஓகே, ஸோ இங்கே sin minus cos இருக்குது, இங்கேயும் sin minus cos இருக்குது. அது அப்படியே வெளியே எடுக்கலாமா? வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1 divided by sin theta minus cos theta. ஏன் 1 divided by போட்டிருக்கோம்? ஏன்னா அந்த sin theta minus cos theta டினாமினேட்டரில் இருக்குது. ஓகே, இப்போது வேறு என்னென்ன டேர்ம்லாம் இருக்கும்? sin square theta divided by cos theta minus cos square theta divided by sin theta. நெக்ஸ்ட் இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா டேக் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 divided by sin theta minus cos theta. அது அப்படியே இருக்கட்டும் ப்ராக்கெட்குள்ளே. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் sin cube theta minus cos cube theta divided by sin theta into cos thetaன்னு கிடைக்கும். ஓகே, ஆஸ் யூஷுவல் நீங்கள் நம்பர் இருந்தால் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்களோ அதே தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த sin cube theta minus cos cube theta என்ன ஃபார்மில் இருக்குன்னா a cube minus b cube ஃபார்மில் இருக்குது. a cube minus b cubeக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா this is equal to a minus b into a square plus b square plus ab. இங்கே ஏக்கு பதிலாக sin இருக்குது, bக்கு பதிலாக cos இருக்குது. ஸோ அதை இப்போ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 1 divided by sin theta minus cos theta into இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க a cube minus b cube sin theta minus cos theta into sin square theta plus cos square theta plus a into b, right? So sin theta cos theta by sin theta cos theta இருக்கு. ஓகே, இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த sin minus cos sin minus cos மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கும் பிட்வீனில் மல்டிப்ளிகேஷன் சைன் தான் இருக்குது. இந்த ப்ராக்கெட்க்கு என்ன மீனிங்? ப்ராடக்ட்னு அர்த்தம். நடுவில் ப்ளஸ் இருந்தால் தான் கேன்சல் பண்ணக்கூடாது, ப்ராக்கெட் இருந்ததுனால கேன்சல் பண்ணலாம். இப்போ நமக்கு ரிமைனிங் என்னென்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்களேன். அதே மாதிரி இந்த sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரை அப்படியே 1ன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்குது? நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் sin theta cos theta இருக்குது டிவைட் பை sin theta cos theta இருக்குது. இது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அந்த sin theta cos thetaவை நியூமரேட்டரில் இருக்க ரெண்டு டேர்முக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 1 divided by sin theta cos theta plus sin theta cos theta divided by sin theta cos theta. Okay, what is 1 by cos? Sorry, 1 by sin cosecant. அதே மாதிரி 1 by cos வந்து secant. அப்போ cosecant theta secant theta plus sin sin கேன்சல் ஆகிடும், cos கேன்சல் ஆகிடும் 1. இதுதான் RHS. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். Okay, next question number 4. Okay, fourth question பாருங்க. LHS எடுத்துக்கோங்க.
LHS என்ன இருக்கு 1 plus secant A divided by secant A. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இங்கேயும் secant இருக்கு இங்கேயும் secant இருக்கு ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். நீங்க in terms of cos கூட மாத்தி போடலாம். பட் இங்க வந்து இங்கேயும் secant இருக்கு அங்கேயும் secant இருக்கதால secant ஸ்ப்ளிட் பண்ணுங்களேன். 1 by secant A plus secant A divided by secant A கிடைக்குமா? 1 by secant A னா என்ன? cos A. cos A plus secant A plus secant A என்ன கிடைச்சிருக்கு 1 ன்னு கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு RHSல வேற ஏதோ ஒரு பெரிய டேர்ம் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. LHS வந்து டேரக்டா RHS டிரைவ் பண்ண முடியலன்னா LHSக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும்ல அதே டேர்மே RHS எடுத்து டிரைவ் பண்ணணும். இப்போ RHS பாருங்க. RHS என்ன இருக்கு sin square A இருக்கு. sin square A divided by 1 minus cos A இருக்கு. sin square A எப்படி எழுதிக்கலாம் 1 minus cos square A ன்னு எழுதிக்கலாம்ல ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம்ல 1 minus cos A. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த 1 minus cos A 1 minus cos square A கட் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு. சப்போஸ் 1 minus cos A the whole square divided by 1 minus cos A இருந்தால் இதை கட் பண்ணலாம். காமனாக ஸ்கொயர் இருந்தால் கட் பண்ணலாம். அந்த ஸ்கொயர் காஸ்க்கு மட்டும் இருந்துச்சுன்னா 1யும் சேர்த்து கட் பண்ணக்கூடாது. ஓகேவா காமன் ஸ்கொயர் இருந்தால் மட்டும்தான் கட் பண்ணணும். இப்போ இந்த 1க்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்களேன். அப்போ இது A square minus B square ஃபார்முக்கு மாறிடும். which can be expanded as 1 plus cos A into 1 minus cos A. And in the denominator we have 1 minus cos A. Can we cut this 1 minus cos A and 1 minus cos A? So now we got 1 plus cos A. Now this is equation number 2. Now observe equation number 1 and 2 both are same. That is LHS in a cos A plus 1. RHS is again 1 plus cos A. 1 plus cos A plus 1 both are same. So ரெண்டுமே நம்ம ஒரே டேர்முக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம். which means LHS equal to RHS. Hence proved. Next question number 5 பார்த்தீங்க அப்படின்னா example 12 pattern. example 12 எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இது LHS கொடுத்துருக்காங்க. நம்ம RHS டிரைவ் பண்ணணும். ஓகே ஸோ இங்கே RHSல பார்த்தீங்கன்னா கொசிகண்ட் இருக்கு காட் இருக்கு. இங்கே காஸ் அண்ட் சைன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சைனால டிவைட் பண்ணி பாருங்களேன். டிவைட் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் பை சைன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசிகண்ட் அண்ட் காட்டா மாறிடும். ஸோ இப்போ என்னவா மாறி இருக்கு காஸ் பை சைன் வந்து காட் ஏ minus 1 plus cosecant A divided by cos A by sin A எவ்வளோ cot A plus again sin by sin 1 ஆயிடும் minus 1 by sin வந்து cosecant A. நம்ம example 12 எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஓகே இந்த cosecant A ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. cosecant A plus cot A minus 1 divided by no changes in the denominator. இப்போ என்ன பண்ணணும் cosecant A plus cot A ஒரு bracket 1 ஒரு bracket. அப்போ 1 ஒரு ஐடென்டிட்டியால ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் 12 தானே பார்த்தோம். இங்கே என்ன ஐடென்டிட்டி அப்ளை பண்ண போகிறோம் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் பண்ண போகிறது. இங்கே நம்ம cosecant ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகே ஏன்னா அதுதான் இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ cosecant A plus cot A minus cosecant square A minus cot square A because cosecant square A minus cot square A is 1. No changes in the denominator. Okay, now you have to expand the cosecant square A minus cot square A as see cosecant A plus cot A. இது எப்படி expand பண்ணலாம் cosecant A plus cot A into cosecant A minus cot A expand பண்ணிக்கலாம். ஓகேவா இப்போ நியூமரேட்டரில் ஏதாவது டேர்ம் காமனாக வெளியே எடுக்க முடியுமா பாருங்கள். cosecant A plus cot A வெளியே எடுக்கலாம்ல. எக்ஸாம்பிள் 12 பார்த்தோம்ல x minus x into y அதே தான். எக்ஸை வெளியே எடுத்தால் 1 minus y எழுதலாம்ல. ஸோ cosecant A plus cot A வெளியே எடுத்தாச்சுன்னா என்ன கிடைக்கும் 1 minus cosecant A minus cot A whole divided by no changes in the denominator. Now
distribute this minus to both the terms. இந்த மைனஸ்க்கு ரெண்டு டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இப்போ cosecant A plus cot A into என்ன கிடைக்கும் 1 minus cosecant A plus cot A கிடைக்குமா? And in the denominator we have cot A plus 1. Keep this in a bracket. நான் ஹைலைட் பண்ணுறேன், அந்த டேர்ம் அப்சர்வ் பண்ணுங்க. 1 minus cosecant A plus cot A plus 1 ரெண்டு ஒரே டேர்ம் தானே. plus 1 plus 1 minus cosecant cot plus cot நீங்கள் ஆர்டர் மாற்றி கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் cosecant A plus cot A. இதுதான் நமக்கு RHS. இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே பாருங்கள் cosecant A plus cot A.